வணக்கங்கள். பதிவது ராமதாஸ். தமிழ் புக் ரிவ்யூ, வீட்டு மருத்துவம் மற்றும் ஹிந்து ஆன்மீகம். இன்றைய பதிவில் நான் பதிவிருப்பது பங்கு சந்தை சார்ந்த தகவல்களாகும். இதில் முதலில் நாம் பங்கு சந்தை என்பதையும் கடன் சார்ந்த விஷயங்களை நாம் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்வோம். இந்திய அரசோ மாநில அரசோ மாநகராட்சிகளோ வெளியில் கடன் வாங்குகின்றன. அவைகள் அதனுடைய மொத்த சொத்தில் 3.7% வாங்கலாம் என்ற தகவல்கள் நாம் வலைத்தளங்களில் காணலாம். ஆனால் தற்பொழுது நாம் அப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்றால் நாம் இந்தியாவில் வங்கிகள் நிலங்களுக்கு கடன் கொடுப்பதில்லை. ஆனால் இவர்கள் அவைகளை அவர்கள் கடன் வாங்குகின்ற இடத்தில் இவைகளை சொத்துக்களாக காட்டி அதை எடுக்கின்றார்கள். அந்த சொத்துக்கள் சாதாரண மக்கள் அதை சார்ந்த கடன் வாங்கி அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஈடுபடுத்துவதில்லை. எனவே அவை நமக்கு பெரிய பாரமாக அமைந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. மேலும் இந்திய பங்கு சந்தை என்பது நாம் இன்சூரன்ஸ் சொல்கின்றோம் அல்லவா, காப்பீட்டு நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து காப்பீட்டு நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அனைத்து பங்குகளையும் இந்தியர்கள் மட்டுமே வாங்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தால் மட்டுமே உலகில் அடிப்படை தேவைகள் போதும் என்று வாழ்கின்ற மக்கள் இன்னல்கள் சிறிது குறையும், அவர்கள் மூச்சு விடக்கூடிய அளவுகள் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. பங்கு சந்தை என்ற பெயரால் அனைத்து மேற்கத்திய நாடுகளும் சரி, அனைத்து நாடுகளும் சரி, இந்தியாவினுடைய பங்கு சந்தைக்குள் ஒளிந்து கொண்டு அவர்கள் மிகவும் கண்ணுக்கு தெரியாமல் கொடுமைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக, இந்தியா மேற்காசிய நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதாக சொல்கின்றது. அவைகள் ஒன்று, கடன் இல்லாமல், அதாவது வட்டி இல்லாமல் கடன் கொடுங்கள், அல்லது அங்கு அவர்கள் தேவைப்படும் ஆயுதங்கள் நிறுவி நம் இந்திய இராணுவத்தையே நிறுத்துங்கள். இவைகளே அன்பும் அமைதியும் ஆதரவும் என்ற எல்லைக்குள் இருக்கின்ற ஆசிய நாடுகளுக்கு இவைகள் பொருந்தும். இல்லை என்றால் மதத்தின் பெயராலும் தோல்வியடைந்த மதங்கள், எவ்வாறு என்று சொல்ல வேண்டுமென்றால் மந்திரவாதிகளுக்கு எதிரான கிறிஸ்தவ மதமும் மற்ற மதங்களுக்கு எதிரான முஸ்லீம் மதமும் தங்களுடைய குணங்களை மாற்றிக்கொண்டுள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றிகள்.